ஃபைன். ஸோ கீபோர்டில் பார்த்தோம் ஒயிட் கீஸ், பிளாக் கீஸ் அப்படின்னா இருக்குது. ஓகேவா? இப்போ நம்ம வச்சுருக்க கீபோர்டில் அது சிலேருந்து ஆரம்பிக்குது. ஓகே, ஸோ அதை நம்ம எழுதிக்கலாமா? சி, டி, இ, எஃப், ஜி, ஏ, பி அண்ட் அகேன் சி வந்துடும். ஸோ இப்போ அப்படியே போயிட்டே இருக்கும். இப்போ கவனிச்சிங்கன்னா சிக்கு மேலே ஒரு பிளாக் கீ இருந்துச்சு இல்லையா? இது சி வந்து ஒயிட் கீ, சிக்கு மேலே ஒரு பிளாக் கீ இருக்குது, அது சி ஷார்ப். ஸோ அதை நான் பீன்னு போடுறேன். டிக்கு அப்புறம் ஒரு பிளாக் கீ இருந்துச்சு. ஓகேவா? இதுக்கு பேர் டி ஷார்ப், அதாவது ஷார்ப், SHARP. இது ஒயிட் கீ, இது பிளாக் கீ. ஈக்கு மேலே எதுவுமே இல்லை. ஸோ ஈக்கு ஷார்ப் கிடையாது. ஓகே, அடுத்து ஒயிட். எஃப் வந்து ஒரு ஒயிட் கீ, எஃப்க்கு மேலே இருக்கிறது எஃப் ஷார்ப் அப்படிங்கிற பிளாக் கீ. ஜி வந்து ஒரு ஒயிட் கீ, அதுக்கு மேலே ஜி ஷார்ப். ஏ வந்து ஒரு ஒயிட் கீ, அதுக்கு மேலே ஒரு பிளாக் கீ விச் இஸ் ஏ ஷார்ப். அகெயின் பிக்கு மேலே ஷார்ப் இருக்காது. ஸோ இப்படி போகும். ஸோ அப்போது 2 பிளாக் கீ 2 பிளாக் கீ 3 பிளாக் கீ அப்படின்னு சொல்லி மாறி மாறி வரதை நீங்கள் பார்த்தோம். ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி இன்னும் கொஞ்சம் தெளிவாக எழுதிக்கலாமா? சி, சி ஷார்ப், டி, டி ஷார்ப், இ, இ ஷார்ப் கிடையாது. ஸோ எஃப், எஃப் ஷார்ப், ஜி, ஜி ஷார்ப், ஏ, ஏ ஷார்ப், பி. ஸோ இதை நீங்கள் கவுண்ட் பண்ணிங்கன்னா மொத்தம் 12 இருக்கும். ஸோ நம்ம 7ன்னு பார்த்தோம், இப்போது 12 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ இதுதான் கீபோர்டில் நம்ம பார்த்தது. ஓகேவா? இப்போது இந்த 12 இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் ஆக்டேவ். இப்போ பார்த்தீங்கன்னா கீபோர்டில் அப்படி கண்டினியூஸாக வந்துச்சு. ஸோ இந்த 12 பிரிச்சிங்க அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் ஆக்டேவ், செகண்ட் ஆக்டேவ், தேர்ட் ஆக்டேவ் அப்படின்னு சொல்லி நம்ம கீபோர்டில் பிரிப்போம். ஓகே, இப்போ நான் வச்சுருக்கிற கீபோர்டில் 5 ஆக்டேவ் இருக்குது. இப்போ சில ரெக்கார்டிங் கீபோர்டெலாம் பார்த்திங்கன்னா 3 ஆக்டேவ், 4 ஆக்டேவ் இருக்கும். சில பெரிய பெரிய ஸ்டுடியோவில் பெரிய பியானோவில் இருக்குது இல்லையா, அதெல்லாம் பார்த்திங்கன்னா 7 ஆக்டேவ் இருக்கும். ஸோ நம்ம லேர்னிங்க்கு 5 ஆக்டேவ் அப்படிங்கிறது கரெக்டானது. ஸோ ஓகேவா? ஸோ இந்த கிளாஸில் இது போதும். ஸோ திரும்ப நான் ரீகேப் பண்ணுறேன். ஸோ மியூசிக்கில் ஆல்ஃபபெட்ஸ் இருக்குது, அல்லது நோட் இருக்குது. மெயினாக அதை நம்ம ABCDEFG சரிகம பதனி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதை நம்ம கீபோர்டில் பார்க்கும்போது ஒயிட் கீஸ், பிளாக் கீஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் கீஸ் வந்துச்சுன்னா அதை நம்ம ஷார்ப்னு சொல்கிறோம். இதில் இன்னொன்று இருக்குது ஃப்ளாட் அப்படின்னு சொல்லிட்டு, அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோலையோ அல்லது அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஸோ அதை நம்ம பிரித்து எழுதணும் அப்படின்னு சொன்னால் சி, சி ஷார்ப், டி, டி ஷார்ப், இ, எஃப், எஃப் ஷார்ப் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 12 இருக்குது. இந்த 12 சேர்ந்தது தான் ஒரு ஆக்டேவ். ஸோ நம்ம கீபோர்டில் 5 ஆக்டேவ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு இதை எப்படி நம்ம நொட்டேஷனாக எழுதுறது, இது எப்படி ரீடபிள் ஃபார்மேட்டில் எழுதுறது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.